வணக்கம். தற்போது நாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த ரெசார்ட் இந்த இடத்துல தான் வரக்கூடிய புதன்கிழமை அந்த தொடக்க விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த கொண்டாட்டத்தை பிரம்மாண்டமாக செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெசார்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம். அந்த மகாபலிபுரம் அருகில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி கிராமம், அந்த கிராமத்திலே தான் இந்த ரெசார்ட் இருக்கு. இந்த ரெசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்கு. உள்ள அந்த பெரிய ஹால்ல வந்து 2500 பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வகையில ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த கூட்டரங்கிலே தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு உணவு உள்ளே சமைப்பதற்கான அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிளேட் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய். ஒரு பிளேட் வந்து 2300 ரூபாய் சாப்பாடு பிளஸ் டாக்ஸ் சொல்லிருக்காங்க. ஒரு 2800 அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உள்ள நம்ம மேனேஜர் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லிருக்காங்க 3000 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் கிட்ட பேசும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள 3000 பேர் இருந்தாலும் வெளியில கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 பேருக்கு மேல் வந்து வேடிக்கை பார்ப்பதற்காக, விஜய் அவர்களை பார்ப்பதற்காக, அவருடன் புகைப்படம் எடுப்பதற்காக பலரும் இங்கே கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடம் முழுவதும் ஒரு டிராபிக் ஜாம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதற்கேற்ப காவல்துறை சார்பில் விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய வழியில சென்னையிலிருந்து இந்த ரெசார்ட் வர வழியில ஈசிஆர் நெடுக்க பாத்தீங்கன்னா பேனர்கள் வரிசையா வச்சிருக்காங்க. தலைவரே வருக, எதிர்கால வருங்காலமே தமிழகமே, எங்களின் முதல்வரே, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்று சொல்லி எல்லாம் விஜயை புகழக்கூடிய வகையில பல புகழ்மிக்க அந்த வாசகங்களை எழுதி அவரை வரவேற்றும் வாழ்த்தியும் பேனர்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல நாளை மறுதினம் இந்த இடம் ஒரு திருவிழா போல இருக்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே விக்கிரவாண்டியிலே ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார்கள். அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் குவிந்தார்கள். இது மாநாடு இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விஜய் சுமார் 30 நிமிடங்கள் பேசுவார் என்றும் அந்த பேச்சு அனல் தெரிக்கக்கூடிய அரசியல் பேச்சாக அமையும் என்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை மறுதினம் இந்த இடத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இந்த ரெசார்ட் முழுமையுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்ற இடங்களில் வைப்பதை விட இந்த இடம் அனைவரும் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. எனவே தற்போது நாம் உள்ளே